கோவை மேட்டுப்பாளையம் சாலை முருகன்மில்ல இருந்து எரு கம்பெனி வரை கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பால பணி 2022ல் அதுக்குண்டான செயல் திட்டங்களை வகுத்து 2024 ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டது. இந்த பணியானது 2026 வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முடிவடையக்கூடிய தருவாயில் தான் இருக்கிறது. அதுதான் இந்த அக்ரிமெண்டோடைய முகாம்சமே இருக்கு. இந்த மாதம் இறுதிக்குள்ளார மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 88% பணிகள் முடிவதற்கு 71 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் துவங்கப்பட்ட இந்த திட்டமானது குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கக்கூடிய அனைத்து பணிகளும் நடைபெற்றிருக்கு. 88% முடிவடைந்த இந்த பாலமானது இந்த மாத இறுதிக்குள்ளாரே மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய பணிகளை குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் விரைவாகவும் துரிதமாகவும் பணிகள் முடிவதற்கு உண்டான வேலைகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த மார்க்கெட்டில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஏன்னா கவுண்டம்பாளையத்தில் இருந்து ஸ்ட்ரீட்டாக வர்றது, இதுக்கு ஏதாவது மாற்றி ஏற்பாடு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இல்லை, அதற்குண்டான பேச்சுவார்த்தை மார்க்கெட்டில் இருக்கவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க இந்த இடம் வேணும்னு சொல்லி அவங்களும் கேட்டிருக்காங்க. 2 பேருக்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி தான் அதுக்குண்டான முடிவுகள் எடுக்கும். சரி, இப்போ பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு ரொம்ப குறுகலா போகுது. அதனால பார்த்தீங்கன்னா 2 சைடுமே டிராஃபிக் அதிகமாகிட்டு இருக்கு. அது முன்னாடியே கொஞ்சம் போதுமான லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொஞ்சம் ரோடு அகலமா பண்ணியிருந்தா இந்த டிராஃபிக் ஜாம் ஆகாம இருந்திருக்கும். மார்க்கெட் ஏரியாவும் அங்க டிஎன்எஸ்டிசி பஸ் திருப்புறதுக்கும் அங்க சிரமமா இருக்குன்னு சொல்லி அங்க பஸ் டிரைவர்ஸுமே அது ஒரு கம்ப்ளைண்டா சொல்லி இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குமா? லேண்ட் அக்விசிஷன் பண்ணி நம்ம அங்க ரோடு விரிவாக்கம் பண்ணுவோமா பாலம் இறங்குற இடத்துல? மக்களுக்கும் பயனாளிகளுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செயல்திட்டதான் நம்மளுடைய முழுமையாக ஒரு முடிவாக இருக்கும். அதனால அதை ஆராய்ஞ்சு செயல் திட்டங்கள் செய்வாக்கப்படும். ஆனால் நமக்கு பதவியேற்று நிறைய பக்கம் ஆய்வு செஞ்சிருக்கீங்க. மேஜராக பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னங்க, அதுக்கு ஏதாவது தீர்க்க நடவடிக்கை ஏதாவது எடுத்துருக்காங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க, போகிற பக்கம் ஏதோ ஒரு பகுதியில் மேஜரான இஷ்யூவாக இருந்திருக்கும். அதை தீர்க்கறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ஸ்டெப் வருது? இல்லை, எல்லாமே தீர்க்கக்கூடிய தான் பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு நமது அரசு மாண்பு முதலமைச்சர் அவருடைய அரசு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக உடனடியாக சரி செய்வோம். வெள்ளலூர் குப்பை கிடங்கு ஆய்வு பண்ண போறீங்க. ஆமாம், கிரவுண்ட் வாட்டர் லெவல் எல்லோவா இருக்கு. என்ன மாதிரி திட்டங்கள் செயல்படுத்த போறோம்? அந்த செயல் திட்டம் பார்க்க போறேன். ஏற்கனவே நம்முடைய அதிகாரிகள் வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அவங்க சொல்லியிருந்தாங்க எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. கிரவுண்ட் லெவல் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல வருது எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அதை சரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 40 ஏக்கர் பரப்பக்கூடிய அந்த இடத்த சரி பண்ணிட்டு மீண்டும் அந்த இடத்துல பசுமையாக இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அனைத்து பணிகளும் செய்யப்படும். அதுக்குண்டான திட்டங்களும் வகுத்து கொண்டிருக்கோம். சார், அதில் பேருந்து நிலையத்துக்காக கட்டப்பட்ட இடம் தான் அது. சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே நாங்கள் அந்த தொகுதியில் அங்கே பேருந்து நிலையம் கொண்டு வரதுக்கு உண்டான செயல் திட்டங்களை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கு சாலைகள் ரொம்ப குறுகலாக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது விரிவுபடுத்தக்கு உண்டான செயல் திட்டங்களை வகுத்துட்டு அதை செயல்படுத்தக்கு உண்டான அனைத்து வேலைகளும் செய்யும். நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கோவை மாவட்டத்தில் என்னென்ன பணிகள்லாம் செய்ய போகிறோம்? ஸோ அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் சார். சிங்கவனம் சந்திப்பில் மேம்பாலம் கட்டும் பணி கிட்டத்தட்ட 170 கோடி மதிப்பீட்டில் புனித ஜோசப் பள்ளி அருகில் ஆரம்பித்து சிங்கவனம் உழவர் சந்தை அருகில் வரை முடிவதற்கு உண்டான செயல் திட்டங்களை வகுத்து பாலத்தின் நீளம் 2.4 கிலோமீட்டர். தற்போது நிலை இந்த பணிக்கான ஒப்பந்த புள்ளி 26/2/2026 அன்று இறுதி செய்யப்பட்டு நிதிநிலை அனுமதிக்காக ஒப்பந்த புள்ளி பினான்ஸ் பிட் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இப்பணியில் சில எடுப்பு பணிக்கான 3A 29/12/2025 அன்று வெளியிடப்பட்டு 3A வெளியிடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ இந்த பாலத்துல மழைநீர் வடிகால் எப்படி இருக்கு? ஏன்னா இன்னும் பெரியநாயகன் பாளையம் கட்டி முடிச்சு 2 வருஷம் ஆகியும் இன்னும் மழை தண்ணி கீழே ஒழுகிட்டு தான் இருக்கு. போன வாரம் பேஞ்ச மழையிலையும் இப்போ ஒழுகிட்டு தான் இருக்கு கீழே. இந்த பாலத்துல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா? ஏதாவது முடிச்சிருக்காங்களா சார்? அதை ஒரு உதாரணமாகவே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பணிகள் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடாதுங்கிற அது ஒரு முன்னுதாரணமாக அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நாங்கள் பேசியிருக்கோம் சார். அதுக்கு செயல் திட்டங்கள் முறையான முறையில் செயல்பட்டுருக்கோம். முதல்வர் பிறந்த நாளுக்கு எந்த மாதிரி கொண்டாட்டங்களை குறிப்பா பணிகளை இந்த வருஷம் நீங்க மேற்கொள்ளிருக்கீங்க கோவை மாவட்டத்தில்? முதல்வர் பிறந்த நாள் ஆமா, ஜூன் 22. இல்லை, எந்த மாதிரின்னு சொல்லுவோம்? நலத்திட்ட பணிகள் கிட்டத்தட்ட 30 வருட காலமாகவே நாங்கள் தளபதியுடைய பிறந்தநாளை நட்பணி தினமாக நாங்கள் கொண்டாடிட்டு வந்துருக்கிறோம். நாங்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து அதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போது அவருடைய அரசு மாண்பு முதலமைச்சருடைய அரசு
முதல் முறையாக அவருடைய பிறந்தநாளை வந்து எதிர்கொள்ள போகிறோம். அந்த ஒரு நல்ல ஒரு நாளில் அனைத்து மக்களும் பயன்பெற வகையில் எங்களுடைய இதற்கு முன்னாடி நாங்கள் ரசிகர் மன்றத்தில் இந்த செயல்பாடுகளும் சரி, அரசு திட்டங்களும் சரி, பொதுவான விதத்தில் மக்களுக்கு பயன்பெறக்கூடிய அனைத்து விதத்திலையும் செயல்படுத்தும் சார். ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு பணிகளை முடிச்சிங்க சார். மாநகராட்சியில் எப்போ ஆய்வு பணி அதுக்கு உண்டான பணிகள் நடந்துட்டு இருக்கு சார். கூடிய விரைவில் அதை நீங்கள் பார்த்துங்க.